இந்த பயிற்சி செய்திருக்கிறார்கள் என்று உங்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மா, சஞ்சீத கர்மா, இம்மூன்று கர்ம வினைகளின் வீடுகள் எங்கே உள்ளது? நீங்க ஆன்மீக ரகசிய தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்கும் மோட்சம் அடைந்து ஆத்ம தரிசனம் பெற வேண்டும் என்றால் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கர்ம தெரப்பி பத்தின புத்தகத்தை ரிவ்யூ பார்க்க போறோம். வீணான உடல்மை நம்பினால் மெய் உணர்வு உண்டாகுமா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் நாம சொல்லுவோம். அதாவது இந்த பரு உடலை நம்பி குண்டலினி சக்தி, 7 சக்கரம், வாசி யோகம், பிராணாயாமம், கும்பகம், ரேசகம், பூரகம், 8-2 என்ற கண்களில் தியானம், அண்ணாக்கு உண்ணாக்கு சாம்பவி பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, கண்ணாடி தீப பயிற்சி, மூக்கு நுனி தியானம், இப்படி சகலமும் நம்ம பரு உடல்ல செய்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவை அனைத்துமே வீண்தான்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த சித்தர்களுமே இந்த பரு உடலில் இந்த பயிற்சி செய்யவில்லை. இந்த பயிற்சி செய்திருக்கிறார்கள் என்று உங்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். இதுவே ஆன்மீக சூழ்ச்சி. இந்த உடல் தான் மெய்யென்று நம்பி நீங்கள் இந்த பயிற்சியை செய்தால் நம் உடலில் பல விதமான பிணிகள் வந்துவிடும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பரு உடலில் ஆன்மா இல்லை. அப்படிப்பட்ட ஆன்மாவின் இருப்பிடம் எங்கே உள்ளது? அதே போல அனைத்து கர்ம வினைகளும் நம் பரு உடலில் இல்லை என்றால் ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மா, சஞ்சீத கர்மா, இம்மூன்று கர்ம வினைகளின் வீடுகள் எங்கே உள்ளது? ஒவ்வொரு மனிதர்களின் மூச்சு காற்று, இசை காற்று, வாசி காற்று, இதனுடைய இருப்பிடம் எங்கே உள்ளது? அதே போல விந்துநாத சக்தி உற்பத்தி ஆகக்கூடிய தளம் உடலில் இல்லை என்றால் இதன் இருப்பிடம் எங்கே உள்ளது? நீங்க ஆன்மீக ரகசிய தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்கும் மோட்சம் அடைந்து ஆத்ம தரிசனம் பெற வேண்டும் என்றால் இந்த கர்மா தெரப்பி புத்தகத்தை வாங்கி படிச்சு பயனடையுங்கள். நன்றி. மேலும் விவரங்களுக்கு வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி பேசிக்கலாம். நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நாங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. மறக்காம நம்ம யோகம் டீல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.